இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் லூக்கா அதிகாரம் 14 வசனங்கள் 25 33 வரை. இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் லூக்கா அதிகாரம் 14 வசனங்கள் 25 33 வரை. பின்பு அநேக ஜனங்கள் அவரோடே கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் மற்று போனால், பார்க்கிற எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் மற்று போனான் என்று சொல்லி தன்னை பரியாசனம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லுஞ்செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன் மேல் 20,000 சேவகரோடு வருகிற அவரை தான் 16,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும்போது ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டு கல்வோனோ? அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இது தேவனுடைய வாசகம். Praise the Lord, brothers and sisters. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. It's good to see all of you all in church. சபைக்கு வருவது நல்லது, அவருடைய வார்த்தை பெறுவது நல்லது. மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல, தேவனுடைய வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையில பிழைப்பான். கர்த்தர் நம்மளை பிழைக்க வைக்கிறார். Amen. Thank you for all the testimonies that we are hearing. God is good. கர்த்தர் நல்லவர். லூக்கா 14 அதிகாரம் வசனம் 25 வாசிக்க கேட்டோம். பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, கர்த்தர் இயேசு எங்கு போனாலும், எந்த நேரமாய் இருந்தாலும், பட்டணமாய் இருந்தாலும் கிராமமாய் இருந்தாலும், ஜனங்கள் அவரிடத்துல சேருகிறதை நம்ம பார்க்கிறோம். தனித்து வருவார்கள், குடும்பமாக வருவார்கள், குழுவாக வருவார்கள். அந்த ஜன கூட்டமானது குறைவாகபடி அது எப்பொழுதும் அதிகரித்து கொண்டே இருக்கும். The crowd will always swell. அதுதான் இயேசுனுடைய சிறப்பு. Why were the people attracted towards Jesus? இயேசு அண்டையில ஜனங்கள் எதற்காக ஈர்க்கப்படுகிறார்கள் என்றால், அவரிடத்துல வருகிறவர்கள் சுகம் பெறுகிறார்கள். கண் பார்வை இல்லாதவர்கள் கண் பார்வை கர்த்தருக்கு கொடுக்கிறார். நடக்க முடியாதவர்கள் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். பிசாசின் பிடியினால பாதிக்கப்பட்டவர்கள் கர்த்தர் விடுவிக்கிறார். இன்றைக்கு அநேகர் நாம் இந்த சபைக்கு கூடி வந்திருக்கிறோம். காரணம் என்னவென்றால், அவராலே தான் ஆகும். அவர் இல்லாமல் ஒன்றும் ஆகாது. அவர் ஜீவ ஊற்று, நல்ல மெய்ப்பன், வழிகாட்டி. அவரே நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார்.
நீங்களும் நானும் இயேசுவை பின் செல்ல தீர்மானம் பண்ணிவிட்டோம். We have decided to travel with Jesus. இயேசு பின்னாலே செல்லுவது, போன வாரத்தில் நம்ம பாட்ட வண்ணமாக, it means to accompany him, to walk alongside with him. ஞாபகம் இருக்கா? போன வாரம்ல நினைக்கிறேன், அதுக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன். To follow Jesus, what does it mean? Is to come alongside with him. அவரோடு, அவர் எங்கு போறாரோ நம்மளும் போவோம், அவர் எங்கு போகாம இருக்கிறாரோ நம்மளும் அங்க போகாம இருப்போம். அவர் எப்படி சிந்திக்கிறாரு, எப்படி செயல்படுகிறாரு, எப்படி நடக்கிறாரு, எப்படி அமருகிறாரு, அவரோடு always alongside with him. Following Jesus is like that. நீங்களும் நானும் இயேசு அண்டையில வரும்போது அவர் நம்மோடு இருக்கையில ஆண்டவர் என்ன விருப்பப்படுகிறார்னா, தற்காலிக ஒரு பயணம் அல்ல. Christ wants us to follow him not as a sprint, ஒரு குறைவான ஒரு அளவு ஓட்ட பந்தயம் அல்ல. ஆனா கர்த்தர் நம்மளை எப்படி அவர் பின்னால நம்ம செல்ல அவர் ஆசைப்படுறாருன்னா, ஒரு நீடிய ஒரு பந்தயத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். லைஃப் இஸ் நாட் a sprint. வாழ்வு ஒரு சீக்கிரமாக ஓடக்கூடிய ஒரு ஓட்ட பந்தயம் அல்ல என்று நம்ம கண்டிப்பாக தெரிந்திருக்கோம். இது வரைக்கும் வாழ்க்கையில இருந்தவர்கள், in this race of life, இந்த வாழ்க்கையினுடைய பிரயாணத்துல ஆண்டவர் என்ன விருப்பப்படுகிறார்னா, to run the distance and complete it well. அதுதான் அவருடைய விருப்பம், அதுதான் அவர் ஆசைப்படுகிறார். ஆகவே கர்த்தர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், என்ன ஆசைப்படுகிறார்னா, he wants us to be a peculiar people. ஒரு விசேஷமான, ஒரு வித்தியாசமான, ஒரு விவேகமான, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனமாக வாழ கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஆமென் சொல்லுவோமா? And so the crowd is following Jesus, just like you and I, we are all following Jesus, and they all hemming him. அவர்கள் எல்லாரும் இயேசு அண்டையில நெருங்குறாங்க. அவருடைய குரலை அவரால் கேட்க முடியுது, அவருடைய பிரசன்னத்தை கர்த்தரால உணர முடியுது. அப்ப கர்த்தர் என்ன செய்றார், அவருடைய கவனத்தை அந்த கூட்டத்தாரிடத்தில் அவர் திருப்புகிறார். Jesus turns toward the following crowd and he gets their attention. 26ஆம் வசனத்துல சொல்றாரு பாத்தீங்களா, யாதொருவன், அண்டர்லைன் பண்ணீங்க, யாதொருவன், if anyone, whoever you may be, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனை வெறுக்காவிட்டாலும் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். In the English Bible, if you look at Luke 14 verse 26, if anyone, underline, if anyone, it can be anyone, comes to me and does not hate his father and mother, his wife and children, his brothers and sisters, yes, even his own life, he cannot be my disciple. And the phrase in the பிற்பாடு நம்ம கவனிப்போம், he cannot be my disciple. Hate, வெறுப்பு. ஆண்டவருடைய பிரசங்கம், அவருடைய உபதேசம் வெறுப்பை பற்றி சொல்லுகிறது. வெறுக்க சொல்றாரா? கர்த்தர் நம்மளை வெறுக்க சொல்றாரா? வெறுக்க ஆசைப்படுறாரா? Is God a hating God? Is he promoting hate? Hatred in a family, குடும்பத்தின் மத்தியில கர்த்தர் வெறுப்பை தூண்டி விடுகிறாரா? அப்படியா? நிச்சயமாக இல்லையே. இயேசு சிலுவையில தொங்கும் பொழுது ஞாபகம் இருக்கா, அவருடைய மிக அன்பான சீஷனா இருக்கக்கூடிய யோவானை பார்க்கிறார். இயேசுனுடைய தாயார் அங்க இருக்கிறதை பார்க்கிறார். இதோ தாய் மகன் உறவை அவர் ஸ்தாபிக்கிறார். லுக் ஆஃப்டர் ஈச் அதர், ஒருத்தர் பார்த்துக்குங்க, அன்பு செலுத்துங்க, ஆதரிங்கன்னு சொல்லி கர்த்தர் அந்த சிலுவையில இருந்து அவர் சொல்றாருல, to follow Jesus, to be his disciple, true disciple. ஆண்டவர் எதை விவரித்து சொல்றாருன்னா, the English word is loyalty. அண்டர்லைன் பண்ண முடியாது, எழுதிங்க. loyalty, utmost loyalty to Christ. கிறிஸ்துவின் இடத்துல முழுமையான ஒரு பக்தி, ஒரு முழுமையான ஒரு உண்மைத்துவம். கர்த்தர் என்ன விருப்பப்படுகிறார்னா, எல்லா வகையான தீமை, அநீதி, அசுத்தம் நம்மிடத்துல நமக்குள் இருக்கிறவர்கள், அது குடும்பமாய் இருந்தாலும்,
அது உறவா இருந்தாலும், அது நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும், to reject every form of evil and wickedness, even to the extent that it may be people who are very very close to us. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் குடும்பத்தை வெறுக்க சொல்ல, மனைவியை வெறுக்க சொல்ல, தாய் தகப்பனாரை வெறுக்க சொல்ல, ஆனால் அந்த ஆழமான அந்த நெருங்கிய இரத்த உறவாய் இருந்தாலும் அவர்களே கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டார்கள் என்றால் நீங்களும் நானும் கர்த்தருக்காக நிற்க வேண்டும். அந்த வேறான அந்த வார்த்தை பயன்படுத்துகிறது, அந்த ஹேட் என்ற வார்த்தை மிசியோ என்று கிரேக்க மொழியில இருக்கிறது. மிசியோ மீன்ஸ் டு லவ் லெஸ், டு லவ் லெஸ் the things of the world, the things that people என்ன சொல்றது go against God. கர்த்தர் இடத்திலே கர்த்தர் மேலே நம்முடைய அன்பை நம்ம முழுமையாக செலுத்தி, to hate the world, not to love less. So the Lord doesn't promote hate in the sense that you hate everyone. He says you love less. Where is your allegiance? உன்னுடைய லாயல்ட்டி எங்க இருக்கிறது? அது என்னிடத்துல இருக்க வேண்டும். நமக்கு வாழ்க்கையினுடைய பயணத்துல நிச்சயமாக விசுவாசம் சோதிக்கப்படும், பரீட்சைக்குள்ள நடத்தப்படும். You and I will be tested to compromise our faith. கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த விசுவாசத்தை நம்ம கொஞ்சம் அசட்டையாக செலுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் நமக்கு முன்பதாக வரும். கதவை தட்டிக்கொண்டே இருக்கும். ஆனாலும் நீங்களும் நானும் விடாதபடி, do not be complacent in this faith journey that God has started. கர்த்தர் துவங்கின விசுவாச பயணம், அந்த விசுவாச பயணத்துல நீங்களும் நானும், and today's title is a salty Christian, ஒரு உப்பான சீஷன். And முதலாவது பாயிண்ட், a salty disciple is a loyal disciple. ஒரு உப்பான சீஷன் என்று சொல்லும்போது அவன் ஒரு உண்மையான ஒரு சீஷன். லாயல்டி மீன்ஸ் your allegiance, நீங்க உங்களுடைய முழுமையம் கர்த்தருக்கு கொடுப்பது என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம்ல. எபேசியர் புத்தகத்துல, கணவர்களே உங்கள் சொந்த மனைவிகளை நேசியுங்கள். யாரை நேசிக்க சொல்றாரு பவுல்? கணவர்களே உங்கள் சொந்த மனைவிகளை நேசிங்க. மனைவிகளே உங்கள் புருஷர்களிடத்துல அன்பு கூறுங்கள் அல்லது சமர்ப்பியுங்கள். submit to your husbands. So இந்த அர்ப்பணிப்பு, இந்த சப்மிஷன் is a loyal loving submission. இது ஒரு அன்பான, ஒரு ஊக்கமான, ஒரு உண்மைத்துவமாக இருக்கிறது. ஆகவே இந்த உப்பினுடைய சாரத்தை நம்ம குறைத்து விடக்கூடாது. குறிப்பாக கிறிஸ்துவ மேல நம்ம உண்மையாக இருக்கும்போது, அந்த நாட்கள் சிரமமாக இருக்கும்போது, அந்த கோயிங் கெட்ஸ் டஃப்னு சொல்லுவாங்க, அந்த கோயிங் கெட்ஸ் டஃப் இருக்கும்போது நம்முடைய உப்பினுடைய சாரத்தை குறைத்து விடக்கூடாது. அகற்ற முடியாத மலைகள் நமக்கு முன்பதாக இருக்கும். The mountains may seem to be immovable. The mountains seem to be growing bigger and bigger and bigger. Maybe நம்முடைய வேலி எக்ஸ்பீரியன்ஸ், கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நம்ம இருக்கும்போது அந்த பள்ளத்தாக்கி இன்னும் ஆழமாக போகும்போது கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, a loyal disciple. A salty disciple is a loyal. You will be loyal to him till your last breath. கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தருக்காக அவரே நம்ம முன் வைத்து ஓடுவதுதான். லூக்கா 14:27 தொடர்ந்து பார்க்கும்போது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். Second time the Lord say, you cannot be my disciple. சிலுவையை நம்ம அணிந்து கொடுக்கிறோம். ஏமேன் சொல்லுவோமா? இட்ஸ் a beautiful thing. சிலுவையை நம்ம அணிந்து கொடுக்கிறோம். தங்கத்தை கொண்டு நம்ம gold chain, and we have the cross there across our neck. ஆனா சிலுவை அணிந்து கொள்றது மட்டும் பத்தாது, சிலுவையினுடைய பாரத்தை சுமக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? We don't just adorn the cross around our necks, which is a fantastic thing. அது ஒரு very significant when we put on the cross. இது ஒரு பாதுகாப்புக்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக, ஒரு நினைவுக்காக. It reminds us of who we are in Christ. ஆனா சிலுவை அணிந்து கொண்டவர்களாக மட்டும் இல்லாதபடி கர்த்தர் என்ன விருப்பப்படுகிறார்னா, சிலுவையினுடைய அந்த பாரத்தை நம்ம சுமக்க வேண்டும்.
சிலுவையினுடைய பாரத்தை சுமப்பது பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய சிலுவை எப்படிப்பட்ட ஒரு சிலுவையா இருந்தது. What kind of cross did Jesus carry? Did he put on a cross that was beautiful, just beautiful? அழகான ஒரு சிலுவை அவர் அணிந்து கொண்டாரா? இல்ல, அவர் சுமந்தார், சிலுவை சுமந்தார். அந்த சிலுவை வந்து ஒரு அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு சிலுவை அல்ல. It was not a perfectly cut cross like this. Beautifully, beautiful finishing. The carpentry work is beautiful, sharp, and the symmetrical left to right பாத்தீங்கன்னா, top down பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. கிறிஸ்துவனுடைய சிலுவை அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு சிலுவை அல்ல. அது ஒரு கோரமான ஒரு சிலுவை. It was the old rugged cross, terrible cross, gruesome cross. அந்த சிலுவை ஆக்சுவலி கிரிமினல்ஸ்க்கு, கல்லர்களுக்கு, ரோம அரசாங்கங்களுக்கு விரோதமாக செயல்பட்டவர்களுக்கு அந்த சிலுவை ஏற்படுத்தப்பட்டது. Jesus was treated like a criminal even though he was not a criminal. அவர் தப்பு பண்ணவராக அவர் வந்து கருதி அவரை அப்படியாக செயல்பட்டார்கள். எதற்காக? Why was Jesus treated as a criminal? So that we can be accepted as sons and daughters of God. கிறிஸ்துவனுடைய சீஷர்கள், உங்களுக்கும் எனக்கும் சிலுவை நமக்கு எதை ஞாபகப்படுத்துகிறது என்றால், அவருடைய ஜெயம் மட்டுமல்ல, அவருடைய ஜெயத்துக்கு முன்பதாகவே அவருடைய மிக பெரிய பாடுபட்டார். And so Jesus telling his disciples, the whole crowd of them say, you follow me with your cross. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். அப்படின்னா உனக்கு இருக்கக்கூடிய அந்த சிலுவையை நீர் ஏந்தி கொண்டு, நீ சுமந்து கொண்டு எனக்கு பின்னாலே நீ வர வேண்டும். Isn't that true that each one of us have a cross to carry? My cross is going to be different from yours. உங்களுடைய சிலுவை பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய சிலுவைக்கும் வித்தியாசம் இருக்கும். எல்லாருடைய சிலுவை ஒரே மாதிரி இருக்காது. ஒரு பெற்றோரா இருக்கும்போது பெற்றோருடைய பொறுப்பு பிள்ளைகளை கவனிப்பது, ஆதரிப்பது, வளர்ப்பது, போஷிப்பது, பராமரிப்பது. பெற்றோர் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொள்ள வேண்டும். The cross of parenting. டீனேஜர்ஸ் இங்க இருக்கிறீங்க, வாலிப பிள்ளைகள், யங் அடல்ட்ஸ் இங்க இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணத்துல தகுந்த அந்த சிலுவையினுடைய பாரத்தை நீங்க சுமக்க வேண்டியதா இருக்கிறது. ஆண்கள் இங்க இருக்கிறீங்க, பெண்கள் இங்க இருக்கிறீங்க, வயதோர் இருக்கிறீங்க, மூத்தோர் இருக்கிறீங்க, தாத்தா பாட்டி ஸ்தானத்துல இருக்கிறவங்க இங்க இருக்கிறீங்க. அப்ப நம்ம எல்லாருக்கும் வெவ்வேறான சிலுவையினுடைய பாரம் நம்ம இடத்துல இருக்கிறது அல்லவா? Isn't that so that each one of us, no matter how we can just cover it up, each one of us have a cross to carry, and that cross is not light. Who can tell that my cross is light? Sometimes the cross that we carry can be very, very overwhelming. Lord, how long more am I going to carry this cross for you? உமக்காக ஆண்டவரே, இந்த சிலுவையை நான் சுமந்து கொண்டேனே, அந்த சிலுவை இன்னும் எவ்வளவு காலமாக நான் சுமந்து கொள்ள வேண்டும்? How long more have I to carry this cross of my family, my studies, my relatives' burden, my future, my career, my uncertainty? How much more am I going to carry this cross? Lord, it is so heavy. ஆண்டவரே, இந்த சிலுவையினுடைய பாரம் மிகவும் கடுமையாக இருக்கிறது. அது வலிக்குது, அது அவமானத்தை கொண்டு வருது, அது அநீதியா இருக்கிறது. நம்பினவங்க நம்பாமல் போயிடுறாங்களே. ஆண்டவரே, எவ்வளவு தூரம், எவ்வளவு அளவுக்கு இந்த how much more, Lord, am I able to carry this cross? So Jesus is saying, you have a cross to carry. You want to follow me, you carry your own cross. ஆனா ஆண்டவர் நம்மளை தனித்து விடவில்லை. Amen. Hallelujah. The one who carried his cross, and he knows how heavy a cross it can be in our life. Matthew 11 ஆண்டவர் சொல்றார், and may this be an encouragement for us. Matthew 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பாரத்தோடு ஒருவேளை இந்த காலை நேரத்தில் இங்க நம்ம இருக்கலாம். வருத்தப்பட்டு மட்டும் இல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பலவிதமான பாரம், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்.
நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். You all come to me is an open invitation. Not one should be left out carrying your own cross. Never feel that we are carrying the cross by ourselves. Of course, சில நேரத்துல நினைவு வரும், நான் தான் இதை சுமக்கிறேனே, எனக்கு தான் இந்த பிரச்சனை, மற்றவங்களுக்குலாம் வேற மாதிரி இருக்குது, அவங்களாம் சிரிச்சிட்டு இருக்காங்க, முன்னேறி போயிட்டு இருக்காங்க, எனக்கு தான் இந்த பாரம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கத்துல சோர்ந்து போய் உட்கார்ந்துடக்கூடாது. கர்த்தரே சொல்றாரு, நீ என்னிடத்துல தான் வர வேண்டும். I allowed you to carry the cross, I will enable you to carry the cross. Amen சொல்லுமா? If God allows us, He will provide us with the necessary strength. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah. நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். இளைப்பாறுதல் உண்டு. ஆமென் சொல்லுமா? இளைப்பாறுதல் உண்டு, நமக்கு உண்டு. சிலுவையினுடைய பாரத்தை சுமக்கிற கிறிஸ்தவனே, கர்த்தருடைய இளைப்பாறுதல் உனக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆலய பிரகாரங்களிலே வந்திருக்கிறோம்ல, பாரம் இல்லாம வந்திருக்கிறோம். என்ன பாரம் நம்மளை அழுத்தி கொண்டு இருந்திருக்கோம். Just like the waves that's coming against the shore, the waves that coming against the wave breakers, எவ்வளவு அழுத்தப்படுது, எவ்வளவு பலனாய் வருகிறது. ஆனால் ஆண்டவர் சேதப்படுத்த விட மாட்டார். ஆமென். தாங்கி சுமப்பார், தப்பு வைப்பார், சும்மா விட மாட்டார், அழிந்து போன விட மாட்டார். என்ன சொல்றார்? என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். My burden is light, my weight is easy. Hallelujah. When you and I come to the Lord, He comes to us. There's an exchange going on. நம்முடைய பாரத்தை அவருக்கு மேல நம்ம சுமக்கும் போது, எவ்வளவுதான் நம்ம சுமக்கிறது, எத்தனை பேருக்கு பாரம் சுமக்கிறது ஒரு வெயிட் மிஷின் வேணும் போல. ஆண்டவரே, என்னுடைய பாரம் என் ஷோல்டர்ல இருக்க, என் தோள்பட்டையில இருக்க பாரத்தை, அதுக்குன்னு ஒரு வெயிட் மிஷின் நம்ம வைக்கணும், வெயிங் மிஷின். கணக்கு பண்ணி பார்த்தா அது கூட ஸ்கேலே பத்தாது போல, எல்லாருக்கும் இருக்க பாரம். And imagine if you have an AI, capability that you can weigh all the burdens of your life. Studies burden, finance burden, debt burden, church burden, ministry burden, appa burden, ella percentage. How interesting it will be, right? To just calculate how much burden we are carrying, how much weight we are carrying. But be encouraged, because God's weight, Jesus' weight can be upon us. அங்க ஒரு ட்ரான்ஸ்ஃபர். அதனால தான் we always go to the Lord, எக்ஸ்சேஞ்ச் பண்றோம், சபைக்கு வரோம், ஆராதனைக்கு வரோம், ஜெபபீடத்துல பலிபீடத்துல நம்ம ஜெபத்தை கட்டுகிறோம். In your rooms you are going out to the Lord, because at the cross, அருமையான ஒரு பாடல், at the cross where I first saw the light and the burden of my heart rolled away. It was there by faith I received my sight, and now I am happy all the day. Possible. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன், எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். Praise the Lord. At the cross. A salty disciple will be a loyal disciple at all times. இயேசுவுக்கு தெரிந்தது, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவரை பின் சொல்றவங்க, ஆரம்பத்தில் பின் சொல்றது ரொம்ப ஈஸி. ஆரம்பத்தில் வந்துடலாம், கர்த்தர் அற்புதம் செய்வாரு, அடையாளங்களை செய்வாரு, பெரிய பெரிய ப்ரொமோஷன்லாம் கொடுப்பாரு, சண்டை பிரச்சனை அவ்வளவு வராது. ஆனா கர்த்தரோட இன்னுமாக ஃபாலோ பண்ணதான் all the struggles of life, the wickedness of people, sin or poison வந்து நம்மள இருந்து சேரும்போது அப்பதான் அந்த கஷ்டம் வரும். Jesus had to prepare his followers well so that they will not stop halfway. நீங்களும் நானும் பாதி நிறுத்தக்கூடாது. ஒலிம்பிக்ஸ்ல பாக்குறோம், சி கேம்ஸ்ல நம்ம பாக்குறோம், போட்டியில நம்ம பாக்குறோம். ஈவன் the runner who may have a cramp, நடுவுல have a cramp, you know what, the runner will try his best to just at least walk and finish the race. எல்லாரும் கை தட்டுவாங்க. நீங்களும் நான் பாதியில விட்டுறக்கூடாது. நம்ம விட்டுறக்கூடாதுன்ற கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. அதனால ஆண்டவர் சொல்றார் யோவான் 16:33, John 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு சொல்லிட்டாரு. In this world you will have trouble. ஆனாலும்
You will have trouble. Jesus did not say that he will put us in a trouble-free place. There is no trouble-free place on earth. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். Hallelujah. In this world you will have trouble. எவ்வளவு படித்தாலும், எவ்வளவு ஞானம் அறிவு இருந்தாலும், எவ்வளவு ஆவிக்குரிய வரங்கள் இருந்தாலும், கிருபைகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு ஸ்தானத்துல நீங்க இருந்தாலும், trouble will come knocking on our doors. Sometimes we don't even look out for trouble, but trouble just arrives. அது ஒன்றும் கஷ்டமா இருக்கும். நானே செவனேன்னு என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன், என் குடும்பத்தை பார்த்துட்டு இருப்பேன், என் ஊழியத்தை பார்த்துட்டு இருப்பேன். I just do what I do in my career, and then trouble comes knocking on your door. What do you do? And honestly, you're living a good life for God, and suddenly trouble comes. Well, friends, this is what it is. ஆண்டவர் தெரிஞ்சதுனால சொல்ற, trouble will come. வரதான் செய்யும். ஆனா be of good cheer. நம்ம cheer வந்து not because it's not because of just that momentary pleasures, momentary excitements. இல்ல இருந்தாலும் இல்லாட்டியா நம்முடைய cheer from the Lord. நம்ம rope தரமா is him alone, not all the promotion we get, the healing. I don't discount that. It's all important. But what happens when God decides to delay healing? He decides to do things in your life in a different way. You hold on to him. Hallelujah. Trouble has come. What happens is someone you love so much suddenly goes against you. காரணமும் இருக்காது, நீங்களும் யோசிச்சு பார்ப்பீங்க, என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு. You know what? Trouble is coming, but be of good cheer. Be of good cheer. 2 தீமோத்தேயு 2:3 நம்ம பார்க்கிறோம்ல. 2 Timothy chapter 2 verse 3, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. As a good soldier of Christ, and that is the word I want to bring to you today, the second point. As a good soldier of Christ, endure hardship. The second point, a salty disciple is an enduring disciple. Enduring, tahan sikit, தாங்கிக் கொள்ள வேண்டும். Endurance race, endure hardship. It's going to be tough at some point, but you do not lose your saltiness. I can never lose my saltiness. உப்புனுடைய சாரத்தை நான் குறைச்சு விடவே கூடாது. Cannot. I will not let go of my principles, my values in Christ. No way. Cannot. ஒரு உப்பான சீஷனாக நான் தொடர்ந்து இருக்க வேண்டும். A salty disciple is an enduring disciple. Hallelujah. சொல்லுமா, விட்டு கொடுக்க மாட்டீங்க. Someone speaks against you, விட்டு கொடுக்க மாட்டீங்க. Someone plans against you, விட்டு கொடுக்க மாட்டீங்க. Injustice in your workplace, விட்டு கொடுக்க மாட்டீங்க. You will remain salty for Jesus. நீங்க வந்து பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு செய்ய மாட்டீங்க. Why? Because you are a salty Christian. You don't want to lose his saltiness. You're different. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இதை பத்தி அவன் இப்படி பண்ணா நீ இப்படி பண்ணு, தீமைக்கு தீமை செய், அவன் இப்படி எடுக்கிறானா நீ அப்படி எடு, பாரு அப்படி அடி, இப்படி அடி, அப்படி ஓத, இப்படி ஓத. டோன்ட். எவனுக்காக குனிஞ்சு போயிடக்கூடாது. கர்த்தர் பின்னாலே நம்ம பின் செல்ல வேண்டும்னா அதுக்கு என்டியூரன்ஸ்க்கு ஏற்ற கிருபை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கொடுப்பார். No trouble is too big for God that he cannot solve it. போன வாரத்துல பார்த்தோம்ல, God is not a troublemaker. He keeps us and helps us out of the troubles of life. I can promise you that he will help us. Hallelujah. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எல்லாரும் கைவிட்டாலும் அவர் அங்க நிற்பார். எல்லாரும் அந்த கூட்டத்துல ஒன்னா போறாங்க பாத்தீங்களா, அவசரத்துல ஆபத்துல ஒன்னா போறாங்க தெரியுங்க. அந்த கூட்டம் எல்லாம் போக நீங்க பாப்பீங்க, எல்லாரும் போறாங்களே, ஐயோ யாரும் இல்ல. இந்த கூட்டம் எல்லாம் போனா அங்க ஒருத்தர் உங்களுக்கு அங்க நின்றுட்டு உங்களை பார்த்துட்டு இருப்பாரு. அவருதான் இயேசு. அவரை போல அவருக்கு சமமா யாரும் இல்லை. அதனால்தான் I will be a salty Christian. I will not lose my saltiness. He has called me this way. I will remain there. My 2 feet will be grounded in the Lord. ஆற்றுல ஒரு கால், சேற்றுல ஒரு கால். அப்படியே நான் இங்கே இருந்திருக்க அங்கேயே இருக்கேன். No, sorry. My Lord is more important to me than anything else. A
A salty disciple is an enduring disciple. Sometimes healing may come, sometimes healing may differ, friends. But you are a salty Christian. சில வேதனை வந்து ரொம்ப தாங்க முடியாத வேதனை, சில நேரத்தை சீக்கிரம் போயிடும், சில நேரத்தை சீக்கிரம் போகாது. Endure hardship like a good soldier of Christ. Hallelujah. Amen சொல்லுமா? Okay. லூக்கா 14:28 பார்ப்போம். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை, கர்த்தர் இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்கிறார். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. First illustration is about the builder. கட்டுகிறவன் கோபுரத்தை கட்டுறாரு. தவறு. ஒருவன் அந்த கோபுரத்தை கட்டுவதற்கு முன்பதாக அவன் திட்டம் பண்றான், யோசிக்கிறான், சிந்திக்கிறான், கலந்து பேசிக்கிறான். அந்த கோபுரத்தை கட்டி பாதியில நிறுத்தக்கூடாது. கோபுரம் அப்படியே ஃபுல்லா வரணும், ஃபுல் கம்ப்ளீஷன் வரைக்கும் வரணும். ஆரம்பிக்கலாம், ஆனா முடிக்கணுமே. ஆரம்பிக்கிறோம், முடிக்கிறோம். ஆரம்பிக்கிறதுக்கும் கர்த்தர் கிருபை வேணும், முடிக்கிறதுக்கும் கர்த்தருடைய கிருபை வேணும். நடுவில் நம்ம நிற்க முடியாது. Imagine if Chompang is now Chompang city. Is that called Chompang city? I think Chompang city. Right? Took some time for us to see it coming up, right? It's coming up, huh? Good news for us, FMB. Okay, leisure. சர்ச்சுக்கு அந்த பக்கம் தான் இருக்கு. சர்ச் முடிச்சுட்டு போங்க. போ. ஓகே, ஆனா அது பாதியில நிறுத்திச்சுன்னா என்ன நினைப்போம்? கஷ்டமா இருக்குல்ல. பாதியில நிறுத்தாதபடி நம்ம இருக்க கர்த்தர் விருப்பப்படுகிறார். 31ஆம் வசனம் இன்னொரு எடுத்துக்காட்டு. அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடு வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ. கூடாரத்தென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானக்கானவைகளை கேட்டு கொள்வேனே என்று வசனம் சொல்லுது. The second illustration is about a king, ராஜா, ராயல்டி. போருக்கு அவர் செல்ல முன்பதாக அவன் திட்டம் பண்ணுகிறான். அந்த போர் களத்தில் அவன் போகிறது முன்பதாகவே அவன் தோல்வியோடு போக முடியாது. ராஜா நம்பி இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. ராஜா தோல்வி அடையக்கூடாதுல்ல. அவனுடைய திட்டம் செயல்கள் ஜனங்களை பாதிக்கும். அப்ப அவன் ஜெயத்தோடு இருக்க வேண்டும். He has to plan well so that he can win the battle. நீங்களும் நானும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். ஹalleluya. எதிர்ப்புகள், கஷ்டங்கள், ரோகங்கள் வந்தாலும் கூட போர்க்களத்துல நம்ம போய்விட்டோம். The battle is the Lord. Hallelujah. It belongs to the Lord. யுத்தம் கர்த்தருடையது. நம்ம சரணடைய வேண்டியதுதான். 33ஆம் வசனத்தை பார்க்கும்போது அப்படியே likewise in the same way, அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். 3வது தரம் கர்த்தர் சொல்கிறார், he cannot be my disciple. Whether you are building your life around Christ or battling like a king. My third point is a salty disciple is a surrendered disciple. ஒரு உப்பான சீஷன் என்று சொல்லும்போது அவன் அர்ப்பணித்த ஒரு சீஷனாக. நல்ல ஒரு worship song கடைசியில நம்ம பாடணும்ல, ஒரு surrender. உமக்காக தானே ஐயா is a surrendered disciple. கட்டுகிறவன் அவன் hesitate பண்ண முடியாது. He surrenders everything. He cannot lay a foundation and just back off at the last minute. He surrendered to the work that pass ahead. முழுமையாக, அரமனசோடு இல்ல, முழுமையாக. Follow Jesus all the way, friends. Do not give up. Do not give up. But we give up everything so that we can win the race. Do not give up following Jesus. But if we have to give up something or everything else to win the race, we will do that. அது வித்தியாசம் இருக்கு. Follow Jesus all the time. But if we need to let go of some things, we need to let go so that we can finish the race. You know what, friends? I hope you have this desire for me. உங்களிடத்துல
எனக்கு நீங்க வைத்திருக்கிற வாஞ்சை எனக்கும் இருக்கு. உங்களுக்கு வைத்திருக்க வாஞ்சை என்ன தெரியுமா? நான் தனியா இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க கூடாது. ஒரு ரன் சொன்னா ஒரு ஸ்டேடியம்ல வந்து 8 லேன்ஸ் இருந்துச்சுன்னா, if I'm in lane, the best lane சொல்லுவாங்க, lane 1 வச்சுக்கோமே. I don't want to just run the race and just finish it and just clap for myself. I want that all the others in the other lanes to also finish the race. Then பேர் ஆமென் சொல்லுங்க. That is why a surrendered life is so important. It is so important. We will finish the race, finish it well. ராஜா முழுமையாக ஓட வேண்டும், கட்டுகிறவன் முழுமையாக ஓட வேண்டும், முழுமையாக அர்ப்பணித்து ஓட வேண்டும். As I said 3 times in this passage, I am closing my sermon. 3 times in this passage, Jesus said, "You cannot be my disciple. You cannot be my disciple." Is Jesus discouraging us to be his disciples? அவர் நம்மளை என்ன சோர்வுக்குள்ள நம்மளை நடத்துறாரா? You cannot be my disciple அப்படின்னு சொல்றாருல்ல, அதுக்கு அர்த்தத்தை கர்த்தர் சொல்லுகிறார், விளக்கத்தை கர்த்தர் சொல்லுகிறார். He is not discouraging or stopping us from being his disciples. Certainly not. கர்த்தர் நீங்களும் நானும் அவருடைய சீஷர்களாக இருக்கக்கூடாது என்று அவர் விருப்பப்படல. ஆனா அவர்களுடைய நல்ல உப்பான சீஷர்களாக இருக்க கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஆமென் சொல்லுவோமா? He wants us to be that salty Christian or disciple. Luke 14:34 நீங்க பார்க்கலாம். Luke 14:34 உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. Salt is good, but if it loses its saltiness, how can it be made salty again? How can it be made salty again? ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? Do not lose your saltiness. உங்களுடைய உப்பு, உங்களுடைய சாரத்தை நீங்க குறைச்சிடாதீங்க. கர்த்தர் உங்களை ஒரு உப்பான ஒரு சீசனாக இருக்க கர்த்தர் விருப்பப்படுகிறார். Loyalty, endurance and a surrendered life. அந்த உப்பான சீசனா நீங்களும் நானும் வாழும்போது மற்றவர்களுக்கு நீங்களும் நானும் ஒரு ஆசீர்வாதமாக இருப்போம். Amen. எத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருக்க ஆசைப்படுறீங்க? You know what? People need Jesus. நீங்க அந்த நல்ல ஒரு உப்பாக இருக்கும்போது பிறருக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு கருவியாக இருப்பீங்க. ஒரு நர்ஸாக இருக்கிறீங்களா, ஒரு டீச்சராக இருக்கீங்க, ஒரு பேரண்டா இருக்கிறீங்களா, ஒரு டிரைவரா இருக்கிறீங்களா, ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறீங்களா? As a salty disciple, you will be a blessing. In closing, let us read Matthew 5:13 to 16 together. இந்த வசனங்களை நம்ம அடிக்கடி வாசிக்கிறது உண்டு, especially we are reaching out to the community. And as a reminder from Jesus, Matthew 5:13 to 16. வாசிக்கலாம், தமிழ்ல வாசிக்கிறேன். Those of us want to follow English, you can do that as well. Matthew 5:13 to 16. மத்திய 5:13-16 சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்போது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. salty disciple, ஒரு உப்பான சீஷன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமாக, ஜெபம் பண்ணுவோமாக. Let us pray. தகப்பனே, நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு உப்பான சீஷனாக இருக்க எங்களை நீர் அழைத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்காக நாங்கள் வாழ வேண்டும், பிழைக்க வேண்டும் ஆண்டவரே. உமக்காக நாங்கள் தொடர்ந்து எழுந்து ஜொலிக்க நீர் எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரே. Each one of us have a cross to carry. ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை சுமக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. நான் ஒரு உப்பான சீஷனாய் இருக்க வாஞ்சிக்கிறேன், தாகமாய் இருக்கேன், ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்க சொன்னீங்கன்னா, ஹல்லேலூயா. சிலுவை சுமந்த கிறிஸ்தவர்களாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக
நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மோடு வருவார், நம்ம கூடவே இருந்து நம்மளை நடத்துவார். Hallelujah. நன்றி ஆண்டவரே. We will not be swayed by the ways that come. Hallelujah. ஒரு சிலர் இந்த இடத்துல இந்த ஆராதனைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. You're being swayed. You're being swayed. You're being swayed. வலது இடது பக்கமாக you're being swayed. நேராக நடக்க முடியல. ஒரு குறிக்கோள் இல்லாம, ஒரு தரிசனம் இல்லாம. ஆனா கர்த்தர் அந்த swaying, you know what I mean? You're neither here nor there. You're just swaying. You're swaying, swaying, swaying. ஆனா கர்த்தரையும் அவருடைய நீதியும் நம்ம தேடும்போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுதல், அப்போது இவைகள் எல்லாம் 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 உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நடத்துவார், நம்மை நடத்துவார். Hallelujah. Thank you, Jesus. Oh, hallelujah, Lord. Is there anyone here that whatever life situation is causing you to be dizzy, very dizzy or very shady, uncertainty-ஆ இருக்கிறீங்களா? God wants to put you on the right footing-ல கர்த்தர் உங்களை கொண்டு வர ஆசைப்படுகிறார். In a moment we are going to come to the table of the Lord. We are going to give this opportunity for us to respond to God's word. ஆண்டவருடைய வார்த்தை வரணும். Hallelujah, Lord. I don't want to be swayed, Lord, but I want to be grounded in you, Lord. Grounded in you, Lord. Enough of the swaying, Lord. Grounded இருக்க ஆசைப்படுறேன். I'm not going to take too long. I'm going to just say a special prayer. I want you to just lift up your right hand right up to the Lord. I'm going to pray for you. இங்கும் அங்கும் இல்லாமல் ஒரு uncertain, it may be trouble, it may be hurt. You're just not arrived. You're not where God wants you to be. The path has been so difficult that you're just. ஆனா கர்த்தரிடத்துல நீங்க கொடுத்தாலே போதும். Hallelujah. சிலுவை நீங்க பிடிச்சிருக்கீங்க. The best part about you is that it's not you're a bad Christian. No, it's not that. You have taken up the cross, but it's so heavy, it's causing you to swerve. ஆண்டவர் சொல்றார், நீ என்னை பிடித்ததுனால நான் உன்னை பிடித்து, உன்னை கரம் பிடித்து உன்னை நடத்துவேன். நீ போற பாதையில நீ அடைய வேண்டிய இலக்கையில அடைந்து முடிகிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன் சொல்றாரு. Oh, hallelujah. Is there anyone else you want to lift up your right hand to the Lord? கர்த்தர் உங்களை நடத்துறதுக்காக நீங்க ஒப்பு கொடுத்தாதான் என்னுடைய ஜெபத்துக்கு அர்த்தம் இருக்கும். அதுல கர்த்தருடைய வல்லமை வந்து புறப்பட்டவர். I'm no magician. அது சாதாரணமான ஒரு கழுதை தான். அவர் கழுதை தான், வார்த்தை கொண்டு சுமக்கிற ஒரு கழுதை தான். ஆனா இந்த கழுதை மூலமா அவர் பேசணும் ஆசைப்பட்டார்னா, Lord, I thank you, Lord. கர்த்தர் உங்களை அப்படியே நடத்துவார் பாருங்க. Grounded in the Lord. Thank you, Lord. Father, I just pray for every heart, Lord. It's crying out to you for direction, for vision, Lord, for clarity, Lord, for steadfastness, Lord. அந்த கரத்தை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. அந்த சிலுவை தரையில விழாதபடி அந்த சிலுவை ஏந்தி கொண்டு அவங்க நடக்கிறாங்க. கைவிடாமல் ஆண்டவர் தொடர்ந்து நீங்க நடத்த வேண்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரமா இருக்க நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மிக அதிகமாக செய்து நீங்க நிறைவேற்றுங்க ஆண்டவரே. சாட்சியாக நீங்க நிறுத்துவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கீழ்ப்படுதல் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அவர்கள் வந்து சேரட்டும். நன்றி செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென்.